செங்கன்சீர் நோக்கர்களே வணக்கம். தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி இருங்க, எள்ளுதான் காயுது, அந்த எலி எச்சம், அதாவது அந்த புழுக்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ஏன் காயணும்? இதுல எவ்வளவு விஷயம் இருங்க. அதாவது டிராபிக் கன்ஜெஷன், அதுல வாகன ஓட்டிகள் போடும் அவஸ்தை, அது அவன் தலையெழுத்தாச்சு. ஆனா சும்மா இருக்கிற மக்களை ஏன் நீ மாட்டி வதைக்கிற? இப்ப அர்ஜென்டா ஒரு புள்ள ஸ்கூலுக்கு போகணும், ஒரு குடும்பம் குழந்தைகள் ஆட்சி போறாங்க, முடியாது. இன்னும் பையன் காலேஜ் பசங்க போறது கஷ்டம். அதே தேர்வு இருக்கு, அவ எப்படி போவான்? இதுக்கு மறுநாளாவா போய் ரூம் எடுத்து தங்கிக்க முடியும்? இதெல்லாம் இந்த டிராபிக்கால வரும் அவஸ்தை ஆச்சுங்களா. இப்படி இருக்கு நிலவரம். சரி, இந்த வாகனம் விடுற புகையால எவ்வளவுதான் நஷ்டத்தை பாருங்க. அதாவது நஷ்டப்பட்டு இல்லை, கஷ்டம். அதாவது கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, இதெல்லாம் அது வெளிவிடுற புகைச்ச. இவ போய் நுரையீரலை தாக்குறாங்க. நுரையீரல் தாக்கி மூச்சு திணறல் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்ல, பிற்காலத்துல நுரையீரல் புற்றுநோயை இதெல்லாம் உண்டாக்குது. இவ்வளவு மோசமான விஷ புகையாத அந்த விஷ புகையை உண்டாக்குற வாகனத்தை ஏன் நிறைய வாங்குறதுக்கு நீ லோன் கொடுக்குற கவர்மெண்ட்? அங்கதான் சார் பாயிண்ட். ஒரு அரசாங்கங்கிறது எல்லாருக்கும் போது, ஒரு மக்களை பொதுமக்களை வாட்டி வளைக்கிற இந்த மாதிரி விஷ புகையை உண்டாக்குற வாகனம் வாங்குறதுக்கு நீ ஏன் லோன் கொடுக்குற? நீ கண்ட்ரோல் பண்ண கொடுக்காத லோனு. அது யாருக்கு நீ கொடுக்குற? ஓமினி பஸ் வாங்குறவனுக்கு கோடிக்கணக்கில் கொடுக்குற. ஏற்கனவே 2-3 கார் வச்சுக்கிறவனுக்கு பென்ஸ் கார் போன வாங்குறதுக்கு லோன் கொடுக்குற லட்சக்கணக்கில். அப்போ உங்களுடைய எண்ணம் ஃபுல்லா பணக்காரன் மட்டும் வாங்கணும். இந்த ஏழை கூட்டம், அதாவது எலி கூட்டு கூட்டம் எக்காவது காஞ்சி போ, எக்காரணமா எப்படியாவது போய் தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணம் இருக்கு. ஆகவே இந்த எண்ணத்தை மத்திய அரசு முதல்ல மாத்திக்கணுங்க. வாகன கடன்களை நெருக்கிடுங்க ஆச்சுங்களா. ரெண்டாவது, ஒரு வாகனம் வாங்குறான், அவன் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கான்னு நீ பாக்குறீங்களா? யார் வீட்டுக்கு முன்னாடியே கூட நிறுத்துறான். அவன் அவனுக்கு வீட்டுல நிறுத்துறதுக்கு இடம் இருக்கா இல்லையான்னு தெரியல, போட்டு வாங்கிடுறான். அதை கொள்ளடிக்கிற காசு தானே. அங்க அடிக்கிற காசு, இங்க அடிக்கிற காசு, மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட், இதை போட்டுக்கிட்டு வாங்கிடுறான் வாகனத்தை. நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, வீட்டுல வசதி இல்லை, உடனே ரோட்ல கொண்டாந்து நிறுத்துறான், தெருவில் கொண்டாந்து நிறுத்துறான். ஒரு வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்கன்னா உள்ள நுழைய முடியாது, பிளாக் பண்றான். இவனுக்கு போன் அடிச்சா இவன் குடிச்சிட்டு கிடப்பான், வண்டியே இருக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் தயவு பண்ணி இதெல்லாம் நோட் பண்ணீங்க சார். அது எப்படி நீ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதை தான் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்படி தனியாருக்கு வாகனத்தை உற்பத்தி பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு இடைஞ்சலா இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்ல, பஸ் ரூட் இருங்க, பஸ் ரூட்ல கொண்டாந்து இவனுக்கு அந்த வாகனத்தை நிறுத்துருவாங்க ரோட்ல 2 பக்கமும். எஸ்பெஷலி இந்த பஞ்சாயத்து ரோடு, இப்பெல்லாம் அந்த முதல் நிலை பஞ்சாயத்து அப்படிலாம் வருது பாத்தீங்களா, அங்கெல்லாம் ஓரளவு டெவலப் ஆயிட்டு வருது. அங்க சாலையினுடைய 2 பக்கமும் வண்டி நிறுத்திடுறாங்க. ஏன் மாதிரி பண்ற? பஸ் வர விட்டாச்ச, டிராபிக் உண்டாகட்டா, நான் யார் தெரியுமா அப்படிம்பா. இவன் இதுக்கு முன்னாடி பல கட்சியில வந்திருப்பான், இன்னைக்கு ஆளுங்கட்சியில உக்காந்துக்கிட்டு நான் யார் தெரியுமாம்பா. சரி, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இது மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம பேசினா என்ன பிரயோஜனம்? இது போலீஸ் தான் பேசணும். அதான் டிராபிக் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஏயா நாங்க வெள்ளை கோடு போட்டு வைக்கிறோம், நீ வெள்ளை கோட்டுக்கு உள்பக்கம் 2 அடி தூரம் தள்ளி நிறுத்துறிய, இது டிராபிக் வரும், உன்னை சார்ஜ் பண்ணணும் பண்ண மாதிரி பண்ணுவானா? ரைட்டு, இவன் ஒருத்தன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிராபிக் நேரத்துல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒருத்தன் தான் பெருமைக்காக காரை ஓட்டிட்டு போவான் சார். ரொம்ப கிரைம் இது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 9 to 12, 4 to 7 மாலை, இந்த நேரத்துல இவன் ஒரு டிரைவரை போட்டு ஓட்ட சொல்லுங்க, அவன் வேகமா ஓட்டுவான், அவன் சர்வீஸ்ல இருப்பான். ஆனா நீ தனியா ஓட்டுறன்னு சொல்லிட்டு எல்போடையும் போட்டு வச்சுவான், வேணும்னு அடுத்த கழிய கூடாதுன்னு. அப்படியே மெதுவா ஓட்டுவான் சார். உங்களுக்கு தெரியும், சில வெளிநாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு போடலாம் ஃபைன் போடுவான். இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க ரோடே சரியில்லை, ராங் சைட்ல வேற வருவான். இப்படி இருக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியாது. மாறா என்ன செய்யலாம்? குறைஞ்சபட்சம் அதாவது ரெகுலரைசேஷன் பேரு சரியா அமைக்கணும். அத நீ இந்த வாகனங்களை சரியான முறையில அதனுடைய பாதையில செல்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி பிளாக்கேஜ் வருது பாருங்க, சாலையில் அங்க நிறுத்துக்கான, அதெல்லாம் சரி பண்ணணுங்க. இல்ல ஒன்றே வர்றவன தடுத்து நிறுத்தணும். இப்படி எதுவுமே பண்றது இல்லை. அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தனிப்பட்ட ஓட்டிட்டு வரான் பாருங்க, இவனால முடியாது. ஏன்னா ஒன்வே டிராபிக்ல ஒருத்தர் ராங் சைட்ல வரான், இவன் பயந்துருவான், போய் மோதிருமோன்ட்டு
மெது பண்ணுவான், ஒரே டிராபிக் ஆயிடும். மழை தூத்தல் உண்டா போதும் நிறுத்திவான். அதாவது தனிப்பட்ட ஒரு ஆள் ஒரு வாகனம் தூக்கிட்டு வர்றதை விடுறது இருக்குங்க, ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறைங்க. குறைஞ்சது ஒரு 2 பேர் 3 பேர், அதாவது டிரைவர் இல்லாம 2 பேராவது இருக்கணுங்க. மற்ற நேரத்தை நீ ஓட்டிக்கோ. டிராபிக் நேரத்துல இந்த 9 to 12, 4 to 7 இந்த டைம்ல தனிப்பட்ட ஒரு ஆளு காரை தொடக்கூடாதுன்னு ஏன் மத்திய அரசு சட்டம் போடக்கூடாது? போட மாட்டாங்க. அவர் உடனே கோர்ட்டுக்கு போவான், ஒருத்தன் பொதுநல மாதிரி போடுவான், எனக்கு தனி மனித உரிமை இருக்குமா, நீ யாரு என்ன காரை தொடக்கூடாதுமா, இப்படிலாம் போட்டுட்டு இருப்பானுங்க. நானும் தனிப்பட்ட மனிதன் ரோட்ல நடக்க முடியல, அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு நாள்ல முடிகிற விஷயம் இல்லை. இதெல்லாம் அரசாங்கம் கரெக்டா திங்க் பண்ணி எல்லாருக்கும் எல்லா மக்களும் வாழணும் அப்படிங்கிறது சில ரூல்ஸ் ரெகுலேஷனா ஃபார்ம் பண்ணும். ரோட்டை 2 பக்கமும் ஒன்றாவது இந்த மாதிரி தனியார் வாகனங்களை நெட்டு வைக்கிறான், அதுவும் வெள்ளை கோட்டுக்கும் உள்பக்கமா 2 அடி நிறுத்துறான். ஏன் ஃபைன் போடக்கூடாது? நீங்க அரசாங்கத்திட்ட பணம் இல்லைங்கிற நிறைய ஃபைன் போட்டு குறைஞ்சி பணம் சேருங்க. அதுவும் பஞ்சாயத்து ரோட்ல நிறுத்துறான், பஞ்சாயத்துக்காரங்களுக்கு தான் பணம் இல்லைங்கிறீங்க, இதை வச்சு கொஞ்சம் பணம் ஏறுங்க. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இது சம்பந்தமா சில முக்கிய முடிவுகளை எடுத்தாவது இப்ப காலத்தின் கட்டாயமா இருக்கு. வாகன நெரிசல தடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. லோனை கட் பண்றது அல்லது அதை ஒழுங்குமுறைப்படுத்துறது எல்லாமே நீங்க தலையிட்டாதான் முடியும். இதுல இல்லாட்டி தனிப்பட்ட ஆள் ஒருத்தன் போய் சண்டை போட்டு அடிச்சுட்டு நிற்பான். இதெல்லாம் நீங்க தயவு பண்ணி உண்டாக்காதீங்க அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.